இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரோ ரெஸ்லிங் வேர்ல்டுலேயே அதிகமாக ரெஸ்லிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டபிள்யூடபிள்யூ தான். ஸோ கடந்த ஒரு 18-19 வருஷத்தில் டபிள்யூடபிள்யூக்கு போட்டியாக எந்த ஒரு கம்பெனியுமே வந்தது கிடையாது. ஸோ 2000க்கு முன்னாடி WCW அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து டபிள்யூடபிள்யூக்கு போட்டியாக இருந்துச்சு. ஸோ அதையும் டபிள்யூடபிள்யூ வாங்கி அவங்க கம்பெனியோட இணைச்சிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் டபிள்யூடபிள்யூக்கு ஈக்குவலாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸோ எந்த ஒரு ப்ரோ ரெஸ்லிங் கம்பெனியுமே வந்தது கிடையாது. பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா AEW அப்படிங்கிற ஒரு கம்பெனி டபிள்யூடபிள்யூக்கு போட்டியாக வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய பேருக்கு என்ன ஒரு குழப்பம் இருக்கும் அப்படின்னா, டபிள்யூடபிள்யூவில் வந்து ரோமன் ரெயின்ஸ், ப்ராக் லெஸ்னர், ஜான் சீனா மாதிரியான பெரிய ரெஸ்லர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் டபிள்யூடபிள்யூ வந்து ரொம்ப ஃபேமஸ்டாக இருக்குது. ஸோ AEWவில் வந்து யார் இருக்கா, ஸோ AEW வந்து எப்படி டபிள்யூடபிள்யூக்கு போட்டியாக வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான குழப்பம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஜான் சீனா, ரோமன் ரெயின்ஸ், ப்ராக் லெஸ்னர், ஸோ இவங்கெல்லாம் வந்து டபிள்யூடபிள்யூவில் தான் பெரிய ஆளாக தெரியும். பட் ரெஸ்லிங் வேர்ல்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய ரெஸ்லர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ டபிள்யூடபிள்யூ இருக்கக்கூடிய ரெஸ்லர்ஸ்க்கு ஈக்குவலாக சண்டை போடக்கூடிய அளவுக்கு ஸோ ஃபேமஸான லெவலில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு தான் ஹோடி ரூட்ஸ் வந்து மேட்சஸ்லாம் வந்து பண்ண போகிறாரு. ஸோ அந்தளவுக்கு நிறைய பேர்கிட்ட வந்து கான்ட்ராக்ட் சைன் வாங்கிட்டாரு. ஸோ இன்னும் சில பேர்கிட்ட வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது வரைக்கும் யார் யாரெல்லாம் AEWவில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கா அப்படிங்கிற நேம் லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட லிஸ்ட்டில் வரப்போகிறது ஹோடி ரூட்ஸும் யங் பக்ஸும் தான். ஸோ இவங்க தான் இந்த AEW அப்படிங்கிற கம்பெனியவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி ஆல் இன் அப்படிங்கிற ஒரு ப்ரோ ரெஸ்லிங் ஈவெண்ட் வந்து நடத்துனாங்க. அது ரொம்ப பெரிய சக்ஸஸை வந்து இவங்களுக்கு கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த AEW அப்படிங்கிற கம்பெனியவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹோடி ரூட்ஸை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரும் டபிள்யூடபிள்யூவில் ஒர்க் பண்ண ஒரு ரெஸ்லர் தான். டபிள்யூடபிள்யூவில் அவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான புஷ் இல்லை. அவர் ஏதோ ஒரு ஜாப்பர்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அவர் டபிள்யூடபிள்யூ விட்டு வெளியே போய் ROH சைடு, இண்டிபெண்டன்ட் சர்க்யூட் சைட்லாம் போனார். ஸோ ரொம்ப ஃபேமஸ் ஆனார். ஸோ இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு ப்ரோ ரெஸ்லிங் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்லராக வளர்ந்துருக்காரு. ஸோ இவங்க 3 பேரும் AEWயோட ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் 4வதாக கிறிஸ் ஜெரிகோவை நம்ம எல்லாருக்கும் தெரியும். டபிள்யூடபிள்யூவில் ஒர்க் பண்ண ரெஸ்லர் தான். டபிள்யூடபிள்யூ அவரை சரியாக யூஸ் பண்ணல. பட் NJPW வந்து அவரை சரியாக யூஸ் பண்ணாங்க. இப்போ AEWவில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. சொல்லவே வேணாம், ஹோடி ரூட்ஸும் அவரை வந்து சூப்பராக யூஸ் பண்ணுவார். கண்டிப்பாக கிறிஸ் ஜெரிகோ AEWவை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போவார். கிறிஸ் ஜெரிகோ வந்து டபிள்யூடபிள்யூ இருக்கும்போதே டபிள்யூடபிள்யூக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காரு. ஸோ AEWக்கு சொல்லவா வேணும், இன்னும் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு. AEWவில் கிறிஸ் ஜெரிகோ இருக்கிறது இன்னும் ஒரு மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் ஃபீனிக்ஸ். ஸோ ஃபீனிக்ஸ் வந்து லூச்சா அண்டர் கிரவுண்டில் ஒரு மெகா சாம்பியனு. ஸோ அவரெலாம் உண்மையாக ஒரு பெரிய ரெஸ்லரு. ஸோ அவர் வந்து AEWவில் இருக்கிறது இன்னும் கூடுதல் பலம். ஸோ அடுத்ததாக பக்கு. ஸோ பக் அப்படிங்கிற ரெஸ்லரை நமக்கு வந்து டபிள்யூடபிள்யூவில் நெவில் அப்படிங்கிற ரெஸ்லராக தெரியும். ஸோ நெவில் வந்து டபிள்யூடபிள்யூவில் எந்த அளவுக்கு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்துருப்போம். க்ரூசர்வெயிட் டிவிஷன் அப்படிங்கிறதே வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போனவர் நெவில் தான். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக டபிள்யூடபிள்யூவில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார். பட் டபிள்யூடபிள்யூட ப்ரொமோஷனை அவமதிச்ச குற்றத்துக்காக நெவிலை வந்து டபிள்யூடபிள்யூ பெர்மனண்ட்டாக சஸ்பெண்ட் பண்ணாங்க. அவரோட கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவரை வந்து ரிலீஸும் பண்ணிட்டாங்க. பட் உண்மையாக இது காரணம் கிடையாது. என்ன காரணம் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, அதாவது டபிள்யூடபிள்யூக்கும் நெவிலுக்கும். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா டபிள்யூடபிள்யூ வந்து நெவிலை ரிலீஸ் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. உண்மையாக நெவில் வந்து ஒரு வெரி டேலண்டான ஒரு ரெஸ்லரு. இப்போ AEWவில் அவர் இருக்கிறது உண்மையாக AEWக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் வரப்போகிறது கென்னி ஒமேகா தான். ஸோ கென்னி ஒமேகா தான் ரெஸ்லிங் வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ரெஸ்லரு. டபிள்யூடபிள்யூவும் கென்னி ஒமேகா எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பெருசாகலாம் ஆஃபர் பண்ணாங்க. பட் கென்னி ஒமேகா டபிள்யூடபிள்யூக்கு டேக் அவுட்டு இப்போ AEWவில் போய் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரு. உண்மையாக கென்னி ஒமேகா AEWவில் இருக்கிறது ஒரு பெரிய பலம் AEWக்கு. அவரோட நம்பர் 1 இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு கரெக்டான இடமும் கூட. ஸோ அடுத்ததாக பென்டகன் டாட்டு. ஸோ பென்டகன் டாட்டை பற்றி சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பென்டகன் டாட் வந்து லூச்சா அண்டர் கிரவுண்டோட நம்பர் 1 ரெஸ்லரு. ரெஸ்லிங் வேர்ல்டில் 30வது இடத்துல இருக்கார். இன்றைக்கி ரெஸ்லிங் வேர்ல்டில் வளர்ந்து வரக்கூடிய ரெஸ்லர்ஸில் இவரும் ஒருத்தர். ஆல் இனில் பென்டகனோட மேட்சஸை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. உண்மையாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் மேட்சஸில் யூஸ் பண்ணுற கிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பல்லார்னு கேட்கும். உண்மையாக வெரி டேலண்டான ரெஸ்லரு. இவர் AEWவில் இருக்கிறது உண்மையாக AEWக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் கிறிஸ்டோஃபர் டேனியல்ஸு. ஸோ இவரும் AEWவில் இருக்கிறது உண்மையாக AEWக்கு வந்து ஒரு பெரிய பலம். ரெஸ்லிங் வேர்ல்டில் இவரும் ஃபேமஸான ஒரு ரெஸ்லர் தான்.
ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ரெஸ்லர்ஸ்லாம் கொஞ்சம் மிட் கார்ட் லெவல் தான். மேக்ஸிமம் இவங்களெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. பட் நான் இருந்தாலும் எல்லாரோட நேம் லிஸ்ட்டையும் சொல்லிடுறேன். ஹேங்மேன் ஆடம் பேஜ், பிராடோ கட்லர், செக் டெய்லர், சைமா, டார்ஃபி ஆலின், ஃப்ராங்கி கசாரியன், ஜோயி ஜான்லா, கிப் சபியன், மேக்ஸ்வெல் ஜாப்காப் ஃபயர்ட்மேன், மேக்ஸ்வெல் நகாஷவா, ஷாமி குவாரா, சோனி கிஸ், ஃப்ராண்ட் பெட்டா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மெயில் ரெஸ்லர்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பெண்கள், அதாவது ஃபீமேல் ரெஸ்லர்ஸ் யார் யார் அப்படிங்கிற நேமை வந்து வாசிக்கிறேன். ஆஜியா காங், ஆலி, பியா பிரிஸ்லி, பிராண்டி ரோட்ஸ், பீட்டர் பார்க்கர், ஹிகாரு ஷைடா, கேலி ரே, நைலா ரோஸ், பேன்லு ஃபார்ட், ஷடியா கிப்ஸ், யோகா ஷகாஷ்கி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ரெஸ்லர்ஸு. ஸோ இவங்க எல்லோரும் ரெஸ்லிங் வேர்ல்டில் ரொம்ப ஃபேமஸ் தான். பட் நான் டாப்பில் உங்களுக்கு வந்து விரிவாக சொன்னவங்க தான் உண்மையாக ஏஇடபிள்யூட ஒரு மிகப்பெரிய பலம். ஸோ அவங்க தான் ஏஇடபிள்யூ வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏஇடபிள்யூ வந்து எந்தெந்த சாம்பியன்ஸ்லாம் பேஸ் பண்ணி போகுது அப்படிங்கிற எந்த ஒரு நியூஸுமே லீக் அவுட் ஆகலை. ஸோ அது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இது தவிர்த்துட்டு கமெண்ட்ரி டீமு, ப்ரொட்டகாஸ்ட் டீமு, ஸோ மியூசிக்கல் டீமு, ஸோ இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஆளை தான் போட்டிருக்காங்க. ஸோ உண்மையாக ஏஇடபிள்யூட பிளான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்குலாம் போயிட்டு தான் இருக்குது. உண்மையாக ஏஇடபிள்யூட டார்கெட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏஜே ஸ்டைலு, ஃபின் பேலரு, மாடிஸ்கல்லு, அதுக்கப்புறம் வில் ஓஸ்ப்ரே. ஸோ இவங்க தான் வந்து ஏஇடபிள்யூட உண்மையான டார்கெட்டு. இவங்க மட்டும் ஏஇடபிள்யூக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து ஏஇடபிள்யூ தான் நம்பர் 1. ஸோ இவங்க 4 பேரும் ஏஇடபிள்யூக்கு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான். ஏன்னா ஃபின் பேலரையும் ஏஜே ஸ்டைலையும் கண்டிப்பாக டபிள்யூடபிள்யூ வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. வில் ஓஸ்ப்ரேவை நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மாடிஸ்கல்ல இண்டிபெண்டன்ட் சர்க்யூட் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வர்றது டவுட்டு தான். இது தவிர்த்துட்டு ஏஇடபிள்யூக்கு இன்னும் கூடுதல் பலம் என்ன அப்படின்னா ஏஇடபிள்யூக்கு வந்து புல்லட் கிளப்போட சப்போர்ட் வந்து பெரிய லெவலில் இருக்குது. ஸோ அது ஏஇடபிள்யூக்கு ஒரு உண்மையாக சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய பலம். ஸோ ஏஇடபிள்யூக்கு சப்போர்ட்டுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்லேயே நிறைய ஃபேமஸான ரெஸ்லர்ஸு நிறைய பேர் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ஃபர்ஸ்ட்டு பேப்பர் வியூ கூட நடக்கலை. பட் போக போக ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் எல்லாம் ஏஇடபிள்யூக்கு வருவாங்க. உண்மையாக ஏஇடபிள்யூ வந்து ஹோடி ரூட்ஸ் வேறு லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே இல்லை. ஸோ இது வரைக்கும் கான்ட்ராக்ட் சைன் பண்ண ரெஸ்லர்ஸில் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்லர்ஸ் யார், ஏஇடபிள்யூ வந்து டபிள்யூடபிள்யூக்கு போட்டியாக வருமா அப்படிங்கிற உங்களோட பர்சனல் கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.